எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டடும்பாங்க. அந்த மாதிரி மஞ்சுமேல் பாய்ஸ்ன்னு நேத்து ஒரு மலையாள படத்துக்கு போயிருந்தேன். அந்த படத்தோடைய ரிவ்யூஸ் எல்லாருமே நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னாங்க. ஆனா, அந்த படம் இப்படி இருக்குன்றத நான் சத்தியமா நெனச்சு கூட பார்க்கல. முன்னாடி தான்வாச்சு தியேட்டருக்கு போம்போது அந்த படத்தோட ட்ரெய்லர், இது என்ன ஜானர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் போவேன். ஆனா, இப்போ ஒரு ரீசென்ட் டேஸா எதுவுமே பார்க்காம தான் படத்துக்கே போவேன். அதே மாரி தான் இந்த படத்துக்கு போம்போதும் ஹீரோ யாருன்றது கூட தெரியாது. ஆனா, அப்படி போய் உட்கார்ந்தது தான் நான் பண்ண பெஸ்ட் ஆப்ஷன்னே தெரிஞ்சது. நான் ஸ்பாய்லர்ஸ் எதுவுமே குடுக்கல. இந்த படம் ஆரம்பிச்சு ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் இது ஏதோ ஒரு ஜாலியான படம் போலன்ட்டு நல்லா சாஞ்சு உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு சீன் ஒண்ணு வரும். அப்போ நிமிர்ந்து உட்கார்ந்தவன் தான் படம் முடியிற வரைக்கும் டைம் பார்க்க கூட நான் ஃபோன் எடுக்கல. கதையா பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிம்பிளான கதை தான். ஆனா, அத எக்ஸிக்யூட் பண்ண விதத்துல சீனுக்கு சீன் அவ்ளோ டென்ஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில சீன்ஸ் எடிட் பண்ணி பிரசன்ட் பண்ண விதம்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. முக்கியமா படம் முடியறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்மணி அன்போடு காதலன் பாட்ட போடுவாங்க. அந்த சீனெல்லாம் உட்காரவே முடியாது. வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க இந்த படம் பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா, இனிமே ஒரு ஒரு வாட்டியும் கொடைக்கானல் போறப்போ இந்த படம் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். "அன்பன் உடையான் படைக்கு அஞ்சானும்பாங்க." இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட் உங்க பக்கத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்க, 2டே விஷயம் தான் தோணும். "நீ எனக்காக இத பண்ணுவ மச்சான்னு" தோணும். "நான் இப்படி ஆனேன்னா முதல்ல சந்தோஷப்படுற ஆளே நீ தான்டான்னும்" தோணும். இந்த படத்த ஓடிடில பார்க்குறப்போ எப்படி இருக்குமோ தெரியல. உங்களுக்கு சப்போஸ் டைம் இருந்துச்சுன்னா, இந்த படத்த மிஸ் பண்ணாம தியேட்டர்ஸ்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க.